சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கூண்டோடு சிறைக்கு செல்லும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள். திமுகவுடைய ஒட்டுமொத்த கடன் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் கோடி வாங்கியதா விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் பல்வேறு கோடி அளவிற்கு ஊழல் செய்துள்ளார்கள் என்கின்ற விஷயத்தை நிதி அமைச்சர் கூறியிருந்தார். இது ஸ்டாலின் அவர்கள் தலையில் இடியை இறக்கியது போல மாறியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. திமுக ஆட்சியில் சுமார் 7 லட்சம் கோடி கடன் வாங்கியது மட்டுமல்ல, அந்த கடனை முழுவதுமாக மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மூலமாக ஒரு சின்ன துரும்பை கூட அவர்கள் அசைக்கவில்லை. பல முறைகேடுகள், டெண்டர்கள் விட்டதிலிருந்து பல விஷயங்களில் திமுக முறைகேடு செய்துள்ளதை விஜய் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார். கிட்டத்தட்ட 900 டெண்டர் முறைகேடுகள் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் நடந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. திமுகவோட ஆட்சி காலத்தில் மிக பெரும் அதிக அளவில் மோசடிகள் நடந்தது, பணங்கள் பெற்றது அனைத்தையும் விசாரணை செய்து தற்போது தனி குழு ஒன்றை விஜய் அவர்கள் அமைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார். அதாவது விசாரணை கமிஷன் ஏற்படுத்தினால் திமுகவோட ஒவ்வொரு மாஜி அமைச்சரும் சிறையில் அடைக்கப்படும். மேலும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் 15 ஆண்டு காலம் வரை அவர்கள் சிறையில் இருப்பார்கள் என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளது. ஒருவேளை அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்களது சொத்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் திமுகவில் பல்வேறு வாக்குறுதிகளை கூறியிருந்தார்கள். ஆனால் திமுக ஆட்சியில் மக்களுக்காக ஒரு நலத்திட்டங்களையும் அவர்கள் செய்யவில்லை. திட்டங்களை அறிவித்ததோடு சரி, அதனால் மக்கள் பயன்பெற்றார்களா என்று கேட்டால் இல்லை. டெண்டர்கள் மூலமாக மாஜி அமைச்சர்கள் தான் அனைத்து பயன்களையும் பெற்றார்கள். திமுகவின் ஆட்சி முடியும் தருவாயில் கூட பல்வேறு டெண்டர்களை விட்டிருந்தது திமுக அரசு. இதன் மூலமாக 35% வரை லாபம் பெற்றார்கள். மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என நினைத்திருந்த போது தலையில் இடியை இறக்கும் போல திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு திமுகவின் தோல்வி பெரும் அதிர்ச்சியை தந்தது. ஏன் KN நேரு, செந்தில் பாலாஜி, தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்கள் தற்போது என்ன செய்வது என்று தெரியாமல் எப்படியாவது தாவேக ஆட்சியை கலைத்து விடுங்கள் என ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்களாம். ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமியோ விஜய் அவர்களை ஆட்சி அரியணையிலிருந்து இறக்க வேண்டும், அவர் ஆட்சியை கலைக்க வேண்டும், ஏனென்றால் அதிமுக கட்சியை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் சூழ்நிலையில்தான் தற்போது டெண்டர்கள் மூலமாக திமுகவின் மாஜி அமைச்சர்கள் பல்வேறு லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி டெண்டர்கள் மூலமாகவே திமுகவில் ஊழல் நடந்துள்ளதை விஜய் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார். மேலும் எந்தெந்த துறையில் எவ்வளவு ஊழல்கள் நடைபெற்றுள்ளது என்பதை கண்டுபிடிக்க தனி சிறப்பு பிரிவையும் அமைத்திருக்கிறார். மேலும் இன்று சட்டப்பேரவை கூடுகிறது. இதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விஜயை அவருடைய ஆட்சியை பற்றி நல்ல முறையில், அதாவது எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட வேண்டும். ஆனால் உதயநிதி ஸ்டாலினால் அது முடியுமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நாம் கூற வேண்டும். காரணம், உதயநிதி ஸ்டாலின் சினிமாவிலே சரியாக நடிக்கவில்லை. அதனால்தான் அவரை அரசியலில் தூக்கி ஸ்டாலின் அவர்கள் போட்டிருந்தார். மேலும் எடுத்த உடனே அவருக்கு இளைஞரணி பதவி, தொடர்ந்து துணை முதல்வர் பதவி அனைத்தையும் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தார். ஆனால் ஸ்டாலினுக்கு கலைஞர் அவர்கள் அப்படி கொடுக்கவில்லை. காரணம், ஏற்கனவே நாம் கூறியது போல ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதலமைச்சர் என்று சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினும் பொம்மையாக தான் செயல்பட்டு வருகிறார். அவரால் சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியாது. மேலும் ஒரே ஒரு விஷயம், சனாதனம் என்னும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்தே காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இதனால் தான் சட்டசபையில் கூட உதயநிதி அவர்களின் மவுசு குறைந்துள்ளது. தொடர்ந்து அவரால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்பதற்காக
ஸ்டாலின் அவர்களே இடைத்தேர்தலில் நின்று சட்டசபைக்குள் சென்றால் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறிக்கப்படும். தொடர்ந்து திமுகவின் மாஜி அமைச்சர்களும் தற்போது இடைத்தேர்தலில் நிற்க ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள். காரணம், இடைத்தேர்தலில் நின்றால்தான் மீண்டும் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் சென்று விஜய் ஆட்சியை கலைக்க முடியும் என்கின்ற விஷயத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். தற்போது வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு திமுக தமிழ்நாட்டில் மிக பெரும் ஒரு கடனாளியாக ஸ்டாலின் அவர்கள் வைத்துவிட்டதாக தற்போது தாவேகா அரசு கூறியுள்ளது. இது மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. திமுக கடனை வாங்கினாலும் அது சொந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு, மக்களின் நலன்களை பாதுகாப்பதற்கு இல்லை என்கின்ற விஷயத்தை நேர்மாறாக மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார் விஜய். மேலும் இந்த முறைகேடுகள் செய்தது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கு. சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையா மாறும் என்கின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. 2026 சட்டசபை தேர்தல் திமுக தோல்வியடைந்து தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு வெள்ளை அறிக்கை வெளியிடக்கூடாது என்று ஸ்டாலின் நினைத்தார். ஆனால் அவர் நினைத்தது நடக்கவில்லை. தற்போது வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு விட்டார். திமுகவில் ஒரு மிக பெரும் சங்கடமான ஒரு செய்தியும் கிடைக்கப்பெற்றது. ஏனென்றால் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் வாயை திறந்து யார் இதற்கெல்லாம் காரணம், எதனால் டெண்டர்கள் கடைசி நேரத்தில் விடப்பட்டது, எவ்வளவு லட்சம் கோடி நீங்கள் வாங்கினீர்கள் என்கின்ற விஷயத்தை வெளியே கூறினால் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரும் பிரச்சனை. மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் செந்தில் பாலாஜி, KN நேரு, சேகர்பாபு இவர்களது துறையில்தான் அதிக அளவு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. மேலும் ஏவாவேலு அவர்கள் பொதுப்பணித்துறையிலும் அதிகமான ஊழல்கள், முறைகேடுகள் நடந்திருப்பதாக தற்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அனைத்தையும் உண்மைகளையும் ஆராய்ந்து விசாரணை கமிஷன் மூலமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயம் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக அரியணை ஏற முடியாத ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிட்டால் தமிழக அரசியலில் இனி திமுகவே இல்லாத நிலைமை ஏற்படும். தாவேகா மற்றும் அதிமுக என்றுதான் உருவாகும். மேலும் திமுக பிஜேபியுடன் கூட்டணி வைக்கலாமா என்கின்ற பேச்சுகளும் அடிபட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் KN நேரு தற்போது தாவேகாவில் தாவ இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது ஸ்டாலினுக்கு மேலும் பேரிடியாக மாறியிருக்கிறது. ஒருவேளை அவர் தாவேகாவுக்கு தாவிவிட்டு ஸ்டாலினுக்கு எதிரான ஆதாரங்களை விஜயிடம் கொடுத்துவிட்டால் ஸ்டாலின் என்ன செய்வார்? தொடர்ந்து உதயநிதியாலும் எதுவும் செய்ய முடியாது. சட்டசபையில் ஏற்கனவே பொம்மை போல இருக்கக்கூடிய உதயநிதி இனி உண்மையிலே பொம்மையாக மாறிவிடுவார். ஏற்கனவே டென்ஷனின் உச்சிக்கு சென்ற உதயநிதி விஜய் ஆட்சி அமைக்க கூடாது என தன் அம்மாவிடம் கதறியதையும் நாம் கேள்விப்பட்டிருந்தோம். தற்போது உண்மையிலே காலம் முழுக்க உதயநிதி கதறதான் போகிறார். அதை மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். மக்களை கதற வைத்த திமுக தற்போது கதறுவதை ஏற்கனவே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் கண்டிப்பாக தப்ப முடியாது என்கின்ற செய்திகள் வெளியாகியிருக்கிறது.